ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் குயிக்காக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 டே விலாக் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங்லேருந்து நான் விலாக் எடுத்திருந்தேன். ஒரு 3 ரோஜா செடிகள் வந்து வாங்கியிருந்தேன். ஒயிட்டு, அப்புறம் வந்து லைட் பிங்க்கு, அப்புறம் இன்னொன்று வந்து பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு 3 ரோஜா வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல தான் நட போகிறேன்னு பிளான் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நட்டு அப்புறம் சும்மா ஒரு பாத்தி மாதிரியும் கட்டி அந்த இடத்துல வந்து தண்ணியுமே பாய்ச்சிட்டேன். அண்ட் அப்படியே நைட்டு இது வந்து முந்தின நாள் நைட்டு வந்துட்டு ஊற வச்சது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலாக. ஸோ வந்து எல்லாமே பாதாம் பிசின், அப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணுறக்கு, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு லைக் வந்து நான் கடலைக்கறி தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. பண்ணி அதுக்கப்புறம் வந்து காலையிலக்கு இட்லி கடலைக்கறி, மதியத்துக்கு இட்லி அண்ட் வந்து ஏதோ ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன், மறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜூஸுமே வந்துட்டு பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா சீட் போட்டு லெமன் ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து அன்னைக்கு போட்ட கோலம் தான். ஸோ அது லேட்டாக தான் நான் எடுத்திருந்தேன். அண்ட் தென் ஜூஸுமே வந்து ஒரு மதியம் ஒரு 1:00 போல் வந்துட்டு குடித்தாச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு ஈவினிங். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பெருசாக எந்த ரொட்டீனுமே பண்ண மாட்டேன். வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் எடுத்துப்பேன். அண்ட் வந்து நம்மளோட ஷாம்பூ அண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் வந்து ஃபேஸுக்குமே ஸ்கின் கேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணுறது நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனர், அதுக்கப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், லிப் பாம் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஈவினிங் தான். இருந்தாலும் நான் ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என் ஃபோனில் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து சன்லைட்டை விட ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த இது தான் வந்து நம்ம ஸ்கின்னை இன்னுமே வந்துட்டு டேமேஜ் பண்ணும். ஸோ நான் வந்து என்னடா இந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கண்டெய்னர் இல்லை, அதனால சரி நமக்கு தானேன்னு இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு கொஞ்சமாக பூவும் வச்சுக்கிட்டு வெள்ளை கும்பத்தை வச்சுட்டு நல்லபடியாக அன்றைக்கி வந்து எண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து க்ளோயிங்காக அண்ட் வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மெயின் ரீசன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயிலியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படி தான் இருக்கும், பட் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா பெனிஃபிட் தரும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவு பேட்டர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படின்னா பச்சரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன், அது கூட கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் உளுந்து இல்லை, வெந்தயம் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் பார்த்த வீடியோவில் வந்துட்டு வெந்தயம்லாம் போடலை, நான் போடுறது இந்த ஃப்ளேவருக்காண்டி. ஸோ இருந்தது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 1/4 பகுதி வந்து அரைச்சி எடுத்த மாவை எடுத்துக்கணும். அது கூட வந்து 6 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து குக் பண்ணணும், நல்லா குக் பண்ணணும். அந்த அல்வா பதம்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸோ வந்து முக்கியமான விஷயம் வந்து கட்டிப்படாமல் குக் பண்ணணும். இன்னொன்று நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து மெதுவாக குக் பண்ணணும். குக்காக அது தண்ணியாக இருக்கிறது வந்து நல்லா வந்து கெட்டியாகிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ பண்ணுறல இந்த ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்ணும் போலயே இருந்தது. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி நல்லா இருந்தது. இப்போ பாருங்களேன், மில்க் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை தான் அப்படியே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இது அதுக்கப்புறம் வந்து நல்லா கெட்டியானதும் திரும்ப வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு கூடயே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முறி தேங்காய் வந்து நான் போட்டுட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து ஜீனி போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் புளிக்க வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் விட்டிங்கன்னா தன்னாலே புளிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இட்லி மாவு இருந்தது அப்படின்னா அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா தன்னாவே புளிச்சிரும். அதிகமாக ஆப்பத்துக்கு புளிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஸோ அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஆப்பம் ஊற்றினா நல்லா வந்துடும். இப்போ நான் ஒரு 1 வீக்காக வந்து பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்ட எந்த மாதிரி பேசினா வந்து இவங்கக்கிட்ட இருந்து இந்த கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பிகாஸ் வந்து சேம்
பெர்சன் தான் என்கிட்ட ஒரு மாதிரியும் மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரியும், அதே மாதிரி என்கிட்ட மற்றவங்கள பற்றி ஒரு மாதிரியும், மற்றவங்க கிட்ட என்னை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ வந்து அது அப்படியே எனக்கு தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மக்கிட்ட நல்லா தானே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. லைக் இதை தான் அந்த புறணி அளக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதுதான் வந்து அதாவது இப்போ என்கிட்ட பேசுகிறாங்கன்னா, என்கிட்ட பேசும்போது மற்றவங்கள பற்றி அப்படியே அள்ளி விட வேண்டியது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட மற்றவங்கள பற்றி சொல்லும்போது நம்மக்கிட்ட இருந்து வாயிலேருந்து பிடுங்கியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தை, அப்புறம் நம்ம சொன்னது, சொல்லாதது, அவங்க மனசில் நினச்சது, நினைக்காதது, அவங்க பகையை தீர்க்கறதுக்கு உண்டான வேர்ட் எல்லாம் சேர்த்து வச்சு பேசி இது பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அவங்களே விட்டுருவாங்க. நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வரும். அதுக்கப்புறம் இந்த இதுதான் வந்து அதாவது யார் யார்கிட்ட எப்படி பேசணும், இந்த புரணி பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப வந்து இந்த லேடீஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இதை மட்டும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா வந்து எல்லார் லேடீஸோட லைஃபுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய லேடீஸ் வந்து இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி இருக்காங்க. லைக் வந்து என்னென்னா, அவங்கவங்க சம்பாதிக்கிறோம், அவங்கவங்க சாப்பிட்றோம், அவங்கவங்க சந்தோஷமா இருக்கோம். இதில் வந்து மற்றவங்களோட லைஃப்பை பார்த்து அவங்க அப்படி இருக்காங்கன்னு பொறாமைப்படுறத விட்டுட்டு, நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாலோ, இல்லை நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு, இல்லை இதுவே இருக்கிறத வச்சு நம்ம லைஃப்பை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு மைண்டில் வந்தாலுமே வந்து லைஃப் நல்லபடியாக போகும். இப்போ அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ போராடிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம வந்து யாரையுமே ஈஸியாக அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி இவ்வளோ தானா அப்படின்னும் சொல்லிட முடியாது. அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு. மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறத நிறுத்திட்டோம்னாலே நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக போகும். அதாவது மற்றவங்க வந்து இப்படி முன்னேறிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டோம், நம்ம அடுத்தவங்கள பார்த்து அப்படி நினச்சோன்னா நம்ம கீழே கீழே தான் போவோம். மற்றவங்க சரி நல்லபடியாக வாழட்டும்னு மனசார நம்ம விஷ் பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வருவோம். இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைஃப் வந்து நம்ம எப்போ இருப்போம், எப்போ போவோம், யார் யார் எப்படி அப்படின்றது வந்து தெரியாது. ஆனால் மெயின் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அதனால் வந்து நம்ம நல்லா வாழணும். லைக் வந்து நான் இப்போ என்னை வச்சு சொல்கிறேன். நான் நல்லா வாழணும் அப்படின்னா மற்றவங்கள சபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழவே முடியாது. ஏதாவது உங்ககிட்ட ஒப்பீனியன் இது இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் அதை சொதப்பி விடுறதுக்கு உண்டான ஐடியா கொடுக்கக்கூடாது. அதுலேருந்து முன்னேறி வர்றதுக்கான ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வந்து டவுன் ஆவோம். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் இருக்காதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே வந்து நைட்டு இது நெக்ஸ்ட் டே ப்ரிப்பேர்ட் தான். ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பாதாம் பீஸ்னு ஊற வச்சுட்டேன், சப்ஜா சீடுமே ஊற வச்சுட்டேன், அப்புறம் வந்து வெந்தய களி கிண்டலான்ட்டு வந்து வெந்தயம் அண்டு உளுந்துமே ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நைட்டு எனக்கு வந்து மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து மருதாணி இலைகள் கிடைக்காது அண்ட் வந்து அரைச்சி வச்சு அது போரிங்காக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்மளோட பிராண்டில் நம்மளோட கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டியில் நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் இருக்குது. அதில் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னால் இந்த ஆர்கானிக் ஹென்னா டிப் தான். ஸோ ஆக்சுவலி வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தாலே போதும். டிப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஹென்னா எப்படி வைப்போமோ அதே மாதிரி ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டெயின் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லோயஸ்ட் ரேட்டில் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த கெமிக்கலுமே இல்லை, ஃப்ராக்ரண்ட், ஆர்டிஃபிஷியல் கலர் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த மருதாணியோட வாசனை அள்ளி தூக்கும். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன, எதனால் யூஸ் பண்ணுறோம், நிறைய டீட்டெயில்டாக வந்து ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட் டே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு. இது வந்து காலையில் கழுவுன உடனே அப்புறம் டைம் ஆக ஆக எனக்கு வந்து இன்னும் டார்க்கர் ஆச்சு. ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம மார்னிங் இல்லை, அதுக்கப்புறம் சாணி வச்சு நல்லா முத்தமெல்லாம் தொளிச்சிட்டு கோலமெல்லாம் போட்டாச்சு. எனக்கு வந்து நம்ம லைஃப் வந்து ப்ரொஃபஷ்னலாக அதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் இந்த ஓல்டு விஷயங்களை இந்த சாணி தொளித்து பெருக்கிறது, கோலம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், இந்த அடுப்பு கழுவி அந்த அதுக்கு பொட்டு வைக்கிறது, விளக்கு பற்ற வைக்கிறது, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் இருக்கும்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எவ்வளோ சிட்டியில் லைஃபோ அதெல்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு அவ்வளோவா விரும்ப மாட்டேன்.
இந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு பழைய காலத்து பழக்கவழக்கங்கள மறக்காமல் அப்படியே வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற அப்டேட்டையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அது மாதிரியே வந்து நம்ம இந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் ரீசெண்டாக வந்து ஒரு இது வந்து வாங்கினேன். அது பேர் வந்து செராமிக் பவுலா அந்த மாதிரி உள்ளது ஒன்று வாங்கினேன். உப்பு போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு அது ஆசை. பட் ரொம்ப ஹெவி ரேட்டாக சொல்கிறாங்கப்பா. நானும் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். அது ஒன்று வாங்கினேன். 250 சொன்னாங்க. 200க்கு கொடுத்தாங்க. அதான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சேன். இது அப்படியே வந்துட்டு இது ஒரு ரெசிபி நானாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அதை தான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு கொஞ்சமாக கடலை எடுத்துக்கோங்க. நிலக்கடலை தான். அதுவும் தேங்காயும் நல்லா வந்து எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு ஆறின பிறகு அதை நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் இன்றைக்கி வெந்தயக்களி ரெசிபியுமே உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி வந்துட்டு போட்டு அதை நல்லா வதங்கட்டும் ஒரு சைடு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சீட்ஸு அப்புறம் பாதாம் பிசினி எல்லாம் வந்து ஊறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து வெந்தயக்களிக்கு வந்து ஒரு 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற வெந்தயம் அண்ட் உளுந்து இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஊற வச்ச அதே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் கழுவி தான் ஊற வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் ஊறின அதே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் எந்த பவுலில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அதோட பதம் வந்து இருக்கும். எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து 2 பேருக்கு தகுந்தாப்பில் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி வச்சுட்டு அந்த பவுலில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா கெட்டியாகந்தட்டி நம்ம நேத்திக்கு வந்து ஆப்பம் பேட்டருக்கு வந்து ரெடி பண்ணோம்ல அதே மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த குழம்புக்கு வந்து எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சவுசவுக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். வெறுமனே உருளைக்கிழங்கு மட்டும் போடலாம். சவுசவுக்காயும் போடலாம். முருங்கைக்காய் போடலாம். கத்திரிக்காய் போடலாம். இல்லை ப்ளைனானாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ எந்த காய் போட்டாலும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இந்த காய் வந்து நல்லா இவ்வளோ காய் இருக்கா வதங்கி நல்லா சுருங்கி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் அப்படியே இதை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து களி கிண்டலாம் அப்படின்னுட்டு. ஸோ இந்த பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா பாதிக்கு பாதி அதுலேயே வேஸ்ட் ஆயிரும். கட்டி பிடிக்காமல் அடியும் பிடிக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சால்ட்டுமே போட்டுக்கோங்க சரிங்களா. அந்த பக்கம் வந்து அதுவும் குக் ஆகிட்டுருக்கு. அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பேரண்ட்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு பொன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ரெசிபி கொடுக்கணுன்றது கட்டாயமே இல்லை. குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கலாம். கொடுத்து அவங்கள பழகிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட்றதுக்கு விரும்பிடுவாங்க. அவங்களும் உங்ககிட்ட அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து முன்னாடியிலேருந்தே நம்ம சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஸோ வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீப்பப் பண்ணுங்கள். ஏன்னா பொன் குழந்தைங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள்லாம் கட்டி கொடுத்துட்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருப்பீங்க. பார்ப்பீங்க. இருந்தாலும் ரொம்ப பாதிக்கப்படுறது அப்போது அந்த தனிப்பட்ட ஒருத்தியாக அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா இது என்னோடய ஓன் அனுபவம். ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தேங்காயும் கடலையும் கொஞ்சம் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குழம்புக்கு அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத நல்லா ஃபைனாக இந்த குழம்புக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குழம்புல என்ன பொடிலாம் சேர்க்குறேன் அப்படின்னா கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் அந்த பொடியவும் தூவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சீனி போட்டுக்கோங்க. சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எதுவுமே இல்லை, சீனி தான் இருந்தது. ஸோ சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
திரும்ப கொஞ்சம் அது லூஸ் கொடுக்கும் சீனி போட்ட உடனே. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ யார் வேணாலும் சாப்பிட்லாம், சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா வறுத்துருச்சு. வறுந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க வச்சிடணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்த உடனே நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஹெல்த்தியும் கூட. எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ இப்போ ஃபைனலி அந்த குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி ரெசிபி இஸ் ரெடி. ஸோ இது வந்து முந்தின நாள் ஆப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஊற்றலாம், எப்படி வந்து வருதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஆப்பம் பேனையும் வச்சாச்சு. ஒரு 2 கரண்டி இது ஊற்றிக்கிறேன், பேட்டர் ஊற்றி அது நல்லா வருதான்ட்டு. ஏன் வந்து நான் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பம் பண்ணினேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சொதப்பிருச்சு, வரவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து இதை யூடியூப்பில் பார்த்து இதை நான் ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், நல்லா விட்டுருந்துச்சு. ஒரு விபரீதமான முடிவு தான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆப்பையை வச்சு எடுங்க. ஸோ கைட்டு எடுக்கலான்ட்டு எடுத்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்ததுங்க. லைட்டான அந்த இனிப்பு, அந்த தேங்காயோடது நல்லா சாஃப்டாக அழகாக இருந்தது. ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு நம்ம பண்ணோம்ல அந்த கடலைக்கறி, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து டீடாக்ஸ் வாட்டரும் இப்போலாம் டீ, காஃபி இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜீரகமோ, சோம்போ, கொத்தமல்லியோ, கருஞ்சீரகமோ ஏதாவது ஒன்று போட்டு அதை பாயில் பண்ணி அந்த வாட்டர் தான் குடிக்கிறேன் ப்ளைனாக. ஸோ வந்து ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு ஊறுகாய், அப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த குழம்பு அண்ட் வந்து கொஞ்சம் ஒரு அந்த 11:30 மணி டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த களி கிண்ணம்ல அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா வந்துட்டு லெமன் ஜூஸுமே போட்டுவிட்டேன். ஸோ இப்போலாம் வந்துட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தா கொஞ்சம் இது சம்மர் வேறையா, ஸோ அதுவுமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து டீடாக்ஸ் வாட்டர் காலையில் குடிக்கிறதுக்கு கொடுத்தேன், வேணாம் நான் ஈவினிங்காக குடிச்சிக்கிறேன்ட்டு. ஸோ இன்னொரு பாட்டிலில் அதையுமே அடைச்சி அதையுமே வந்துட்டு வச்சாச்சு. ஸோ இனி வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி நேற்றுலேருந்து தான் ஜூஸு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலான்ட்டு. ஸோ நேற்றுலேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன், இனி இப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பம் பேட்டர் வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதில் வந்து பணியாரம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னுட்டு அதில் கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தது, வாழைப்பழத்தை அரைச்சி ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது, வருமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். வந்துச்சு, ஆனால் பர்ஃபெக்டாக வரல. நானே ஒரு எத்தனை அதில் 6, 7 இருக்கா, 7யுமே நானே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப சொதப்பிருச்சுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக வந்துச்சுங்க. நான் இன்னும் அது பணியாரம் சுடுறதுக்கு எனக்கு வரல. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்கன்னா எப்படி பண்ணணுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்டு ஷாம்பூ, ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் பாம், இப்போ பார்த்த ஹென்னா டிப், அதுக்கப்புறம் லிப் அண்ட் டார்க்னெக் ஸ்க்ரப்பு, ஃபுட் ஸ்க்ரப்பு, ஃபுட் பாமு, இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹோல்சேல் பீப்புளுமே வந்துட்டு கேட்குறீங்க. எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே என்கிட்ட வந்து நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். நிறைய பேர் இந்த ஆலோவேரா ஜெல்லு இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. பியோர் ஆலோவேரா ஜெல்லுலேருந்து தான் நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லுங்கள் என்கிட்ட, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 கேஜி ஆலோவேரா ஜெல்லு, சாஃப்ரான் ஜெல்லு இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த லிப் பாமுமே வந்துட்டு 50 பீசஸ் வந்து இந்த ஆடி ஆஃபர் வந்து போட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அதுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்து என்கிட்ட வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிவ்யூ கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக அந்த வீடியோ கீழே கொடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்டில் என்னென்னா, நிறைய சோப்பு யூஸ் பண்ணியிருக்காங்களாம், ஆனால் நம்மக்கிட்ட வாங்கின அந்த சோப்பு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருந்தது. பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட் இது எல்லாமே வந்துட்டு கம்மியாயிருக்கு அண்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. 6 மந்த்தாக கண்டினியூ பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஆக்சுவலி இவங்க எல்லாமே எனக்கு தெரியும். அடுத்தது வந்து தேர்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பை பண்ணவங்க சோப்பெல்லாம் 2 மந்த்ஸ், 6 மந்த், 3 மந்த் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறவங்க அவங்களோட வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அதோட ஃப்ராக்ரன்ஸ் பிடிச்சிருக்கு
அண்ட் தென் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. எனிவே ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட ஹார்ட்லி ரொம்ப லவ்லியான ரிவ்யூவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் வந்து எங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய யூடியூப் அபவுட்டில் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணியோ இல்லை கான்டாக்ட் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். இடையில எந்த இடைத்தரகர்களும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக என்கிட்டயே வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம். எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய கட்டாயமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் அதுக்கப்புறம் அதர் சோப்ஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் மெல்ட் அண்ட் போர் சோப்ஸு, ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயே நிறைய ஸ்கர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கெலாம் நிறைய பேர் தேங்க் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் பேசியிருக்கிற விஷயம் சில பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய பொண்ணுலாம் ஃபாரினில் இருக்கா, நான் பல்காக ஆர்டர் பண்ணி அனுப்புகிறேன், இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நல்லா ரிவ்யூவுமே இந்த ஃபேஷியல் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ரிவ்யூ பிரைட்டாக இருக்குன்ற ரிவ்யூலாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்டு அதே மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. நிறைய பேர் சிஸ்டர்ன்ற ஒரு வேர்டு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடானதும் அண்ட் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு வரும். ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடாகவும் வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ வேணும்னா வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.